அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் பாலிட்டி கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம பிரசிடென்ட் ரூலை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் நேஷனல் எமர்ஜென்சினா என்னென்னு பார்த்தோம். எமர்ஜென்சியில் மொத்தம் 3 வகையான எமர்ஜென்சி இருக்குது. நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி அண்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. லாஸ்ட் கிளாஸில் நேஷனல் எமர்ஜென்சி பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் நாம பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறத பார்த்தோம். பிரசிடென்ட் ரூல்னா வேறு எதுவும் கிடையாது, ஸ்டேட் எமர்ஜென்சி தான். ஸோ அதுதான் பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 355 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆர்டிகல் 355 என்ன சொல்லுது அப்படின்னா, யூனியன் கவர்மெண்ட் இந்தியா அப்படிங்கிறது அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை பாதுகாக்கணும். ஒரு வெளிநாட்டு நாட்டுடைய தாக்குதலிருந்து உள்ள இருக்கிற ஸ்டேட்டில் பாதுகாக்கணும் அப்படின்னு ஆர்டிகல் 355 சொல்லுது. ஆர்டிகல் 356 என்ன சொல்லுது அப்படின்னா, இன்கேஸ் அந்த ஸ்டேட்டு தன்னுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துதல் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டேட்டை டேக் ஓவர் பண்ணுறது, கண்ட்ரோல் எடுத்துக்கிற அந்த பவர் யூனியன் கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 355 என்ன சொல்லுது, ஒரு யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிற இந்தியா அப்படிங்கிற நாடு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆர்டிகல் 356 என்ன சொல்லுது, இன்கேஸ் அந்த மாநிலங்கள் தன்னுடைய செயல்பாடுகளை செய்ய தவறும் பட்சத்தில் இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். டேக்ஸ் கண்ட்ரோல் இஃப் ஃபெயிலியர் ஆப்சன்ஸ் அங்கே நடந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல் நேஷனல் கவர்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இதை ஸ்டேட் எமர்ஜென்சி இல்லைன்னா கான்ஸ்டியூஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரசிடென்ட் ரூல் என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டியூஷனல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மொத்தம் 3 பேர் அப்படிங்கிறத நாம இங்க பார்க்குறோம். சரி, இந்த பிரசிடென்ட் ரூலை எப்போ கொண்டு வருவாங்க? ஆர்டிகல் 356 என்ன சொல்லுது, இந்த ஸ்டேட் தன்னுடைய செயல்பாடுகளை செய்ய தவறும் பட்சத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுது இல்லையா. இதை இன்னும் டீட்டெயிலா ஆர்டிகல் 365 சொல்லுதுங்க. ஆர்டிகல் 365 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஸ்டேட் யூனியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அது எல்லாமே கடைபிடிக்கணும். அது ஏதாவது திட்டங்களை கொண்டு வரும்போது அதை அமுல்படுத்தணும். அது என்னென்னலாம் சொல்லுதோ அது எல்லாத்தையுமே ஒபே பண்ணக்கூடிய அந்த கடமை அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. இன்கேஸ் அதை செய்ய தவறுச்சு அப்படின்னா அப்போ பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டி நியூஸ் பேப்பரில் பார்ப்போம், கவர்மெண்ட் இது செய்ய சொன்னாலும் என்னதான் நேஷனல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனைகள் இருந்தாலும், இவங்க வேற பார்ட்டியாக இருந்தாலும் அவங்க வேற பார்ட்டியாக இருந்தாலும், அது என்ன சொன்னாலும் அது ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யும். ஏன்னா அன்கேஸ் செய்யாத பட்சத்தில் பிரசிடென்ட் ரூலை அமுல்படுத்துறதுக்கான அந்த அதிகாரம் யூனியன் கவர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால, ஸோ அவங்க எந்த விஷயங்களை கொண்டு வந்தாலும் அது குறிப்பிட்ட சபையில் தான் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டால் எதிர்க்க முடியும். இப்போ ரீசெண்டாக இந்த இந்தியன் பெனல் கோர்ட்டை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு போதுமான கால அவகாசம் கொடுங்க அப்படிங்கிறது சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதை கேட்காம அவங்க அமுல்படுத்துகிறாங்க. அதே போல் நீட்டும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க இது ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன் நிறைய போராட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாய் வார்த்தை தான் போராடிட்டு இருக்காங்க, அக்ரெசிவாக போராடலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது அக்ரெசிவாக போராடும் பட்சத்தில் பிரசிடென்ட் ரூல் இங்கே அமுல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது தன்னுடைய ஆட்சியை பாதுகாக்கணும்னு நினைக்கலையா. ஏன்னா அது ஒரு அரசியல் கட்சி, அவங்களுடைய டைம் பீரியட் அப்படிங்கிறது ஒரு 5 வருஷம் தான். அதுக்குள்ளே தன்னுடைய ஆட்சி அவங்க பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக அதிகப்படியாக யூனியன் கவர்மெண்ட்டை பகச்சிக்க கூடாது அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் நினைக்குது அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்ததா இந்த பிரசிடென்ட் ரூலை டிக்ளேர் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்டுடைய அப்ரூவல் தேவையா அப்படின்னு பார்க்கும்போது அகைன் அப்ரூவ்ட் பை போத் ஹவுசஸ். 2 ஹவுசஸ்லையும் ராஜ்யசபாவிலையும் லோக்சபாவிலையும் ஒப்புதல் தேவை, அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிள் மெஜாரிட்டியே போதுமானது இந்த பிரசிடென்ட் ரூல் ஸ்டேட்டில் அமல்படுத்துறதுக்கு. அதே போல் இது கண்டினியூஸாக ஒரு 6 மாதம் கொண்டு வர முடியும். ஒரு பிரசிடென்ட் ரூலை ஒரு ஸ்டேட்டில் கொண்டு வரணும் அப்படின்னா 6 மாதங்கள் அதை நீட்டிக்கலாம். இதுக்கு முன்னாடி 1978 முன்னாடி வரைக்கும் 6 மாதம் 1 வருஷம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனால் 1978 பிறகு வரைக்கும் அந்த 44வது அமெண்ட்மெண்ட் மூலமாக அதன் பிறகு எமர்ஜென்சி ஸ்டேட் எமர்ஜென்சி 6 மாதம் தான் வச்சிருக்க முடியும். மேக்ஸிமம் 3 வருஷம் அது எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ தமிழ்நாட்டில் ஸ்டேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் அது வரைக்கும் அதை கொண்டு வரலாம். திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா திரும்பவும் பார்லிமெண்ட்டில் 2 அவையிலும் சிம்பிள் மெஜாரிட்டியில் கொண்டு வரணும். திரும்ப ஒரு 6 மாதம், திரும்ப ஒரு 6 மாதம், இப்படி 3 வருஷம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே அது கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் இந்த பிரசிடென்ட் ரூலை ஒரு ஸ்டேட்டில் கொண்டு வரும்பொழுது லோக்சபா கலைக்கப்பட்டிருக்கு, அதோட பீரியட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அங்கேயே நேஷனல் எமர்ஜென்சி மூலமாக ஏதோ ஒரு இஷ்யூவில்
லோக்சபா இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் ராஜ்யசபா வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறக்கூடிய விஷயத்த ராஜ்யசபா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். இன்னும் ஒரு 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத முன்னாடி வந்து லோக்சபா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்றது முடிவெடுக்கும். லோக்சபா இல்லாத பட்சத்தில் ராஜ்யசபா வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணி ராஜ்யசபா அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான ஒரு அமைப்பு. லோக்சபா அப்படிங்கிறது நிரந்தரமான ஒரு அமைப்பு கிடையாது. 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறிட்டே இருக்கும். ஆனால் ராஜ்யசபான்றது ஒரு பர்மனன்ட் ஹவுஸ். அதனால தான் அது அந்த கண்ட்ரோல் எடுத்துக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, பிரசிடென்ட் ரூலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தோம். 3 வருஷம் வரைக்கும் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு ஸ்டேட்டில் வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்துட்டோம், 1 வருஷம் ஆயிடுச்சு, 6 மாதம் அதை முடிஞ்சது. திரும்ப ஒரு பீரியடிக்காக ஒரு மேனரில் 2 ஹவுசஸ்லேயே வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு 6 மாதம், மொத்தம் 1 வருஷம் வந்து கடந்துடுச்சு. இந்த 1 வருஷம் கடந்ததுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம். ஆனால் 1978 44வது அமெண்ட்மெண்ட் மூலமாக இந்த 1 வருஷம் கடந்துடுச்சு அப்படின்னா திரும்பவும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா 2 ரீசன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இப்போது பிஜேபி கவர்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, அதன் மூலமாக பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து கொண்டு வராங்க. ஒரு 6 மாதம் நடக்குது, திரும்ப ஒரு 6 மாதம் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. சரி, போயிட்டே இருக்குது. 1 வருஷத்துக்கு மேலே, இது 1978 முன்னாடி அப்படின்னா இந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் 1978 பிறகு ஒரு சட்டம் கொண்டு வராங்க 44வது அமெண்ட்மெண்ட் மூலமாக. ஸோ 1 வருஷம் ஆயிடுச்சு ஒரு ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வந்து. அதன் பிறகு அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா பார்லிமெண்ட் அப்ரூவ் கொடுத்தாலும் இந்த 2 ரீசன்ஸை அதை ஃபுல்ஃபில் பண்ணாமல் தான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். என்னென்ன 2 ரீசன்? இன்கேஸ் நேஷனலாவோ, நேஷனல் நாடு முழுவதுமோ, இல்லை நாட்டில் ஏதோ ஒரு பகுதியிலையோ நேஷனல் எமர்ஜென்சி வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இன்கேஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் வந்து இங்கே மறுபடியும் வந்து தேர்தல் நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் சொன்னால் மட்டும்தான் திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். 2 ரீசன்ஸ்னால தான் 1 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஸ்டேட்டில் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சியை வந்து கண்டினியூ பண்ணணும்னா 2 ரீசன். ஒன்று, நேஷனல் முழுவதுமோ இல்லை வந்து நேஷனல் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதியில் நேஷனல் எமர்ஜென்சியை கொண்டு வந்திருந்தாலோ, இல்லை ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த ஸ்டேட்டில் வந்து எலெக்ஷன் நடத்துறதுக்கான தகுதிகள் இல்லை, இப்போதைக்கு சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லுது. அடுத்தது இது ரிமூவ் பண்ணுறது. இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான பவர் அப்படிங்கிறது பிரசிடென்ட் கிட்ட தான் இருக்குது. இதுக்கு வந்து பார்லிமெண்ட்டுடைய அப்ரூவல்லாம் தேவையில்லை. இது கொண்டு வரதுக்கு மட்டும்தான் பார்லிமெண்ட்டுடைய அப்ரூவல் தேவை. ரிமூவ் பண்ணுறதுக்கு பிரசிடென்ட்டுக்கு வந்து பார்லிமெண்ட்டுடைய அப்ரூவல் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு ஒரு ஸ்டேட்டில் ஒரு பிரசிடென்ட் ரூலை கொண்டு வரதன் மூலமாக என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்க்கும்போது, பிரசிடென்ட் டிஸ்மிஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஒரு ஸ்டேட்டில் ஒரு பிரசிடென்ட் ரூலை கொண்டு வரும்போது பிரசிடென்ட் என்ன பண்ணுவாராம், 2 முறையில் அதை வந்து கொண்டு வருவாராம். ஒன்று, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து கேன்சல் பண்ணுவாராம். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னால் யார்? அமைச்சரவை குழு இருக்குது இல்லையா, அவங்க தான் வந்து மாநிலத்தை நிர்வகிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த குழுவை மட்டும் கேன்சல் பண்ணுறது ஒரு மெத்தடு. அந்த குழு மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு அவர் சார்பாக, பிரசிடென்ட் சார்பாக கவர்னர் வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவார். அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சீஃப் செக்ரட்டரியோ இல்லை யாரோ ஒரு அட்வைசரை வந்து கொடுப்பாங்க. ஸோ இவங்க அந்த ஸ்டேட்டு வந்து நிர்வாகம் செய்வாங்க. இது அந்த 6 மாத பீரியடில், இந்த எமர்ஜென்சி பீரியடில். இல்லைனா டோட்டல் அசம்பிளியே வந்து கேன்சல் பண்ணுறது. ஸோ அது மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து பிரசிடென்ட் ரூலை கொண்டு வரலான்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மாநிலத்தை பிரசிடென்ட் ரூலில் கொண்டு வரணும்னா 2 வகையாக வந்து கொண்டு வரலாம். எப்படி? அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை மட்டும் கேன்சல் பண்ணுறது, அமைச்சரவை மட்டும் கழிச்சிடுவாங்க, ஆனால் எம்எல்ஏலாம் இருப்பாங்க. 6 மாதத்துக்கு பிறகு அந்த பிரசிடென்ட் ரூல் எடுத்துட்டாங்க அப்படின்னா திரும்ப அந்த எம்எல்ஏலாம் சேர்ந்து திரும்ப அமைச்சரவையை அமைச்சிக்கலாம். இன்னொரு ரீசன் என்னென்னா, டோட்டல் அசம்பிளியே வந்து கேன்சல் பண்ணுறது, எம்எல்ஏடைய பதவிகள் எல்லாமே வந்து கேன்சல் பண்ணிட்டு திரும்ப எலெக்ஷன் வந்து கொண்டு வரது. 2 வகையில் பிரசிடென்ட் ரூலை கொண்டு வரலாம். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஆர்டிகல் 356, ஆர்டிகல் 356 என்ன சொல்லுது அப்படின்னா, அதன் மூலமாக எப்பப்பெல்லாம் வந்து நாடு முழுவதும் ஸ்டேட்டில் வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் பிரசிடென்ட் ரூலை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 1950 இது வரைக்கும் 125 முறை இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்களாங்க. 1900 பாருங்கள், நேஷனல் எமர்ஜென்சியை இது வரைக்கும் 3 முறை தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் ஸ்டேட் எமர்ஜென்சி இந்த பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறத இது வரைக்கும் 125 முறை வந்து பயன்படுத்தியிருக்காங்களாம். ஃபஸ்ட்டு எங்கே பயன்படுத்தினாங்க? 1951 பஞ்சாபில் வந்து பயன்படுத்தினாங்களாம். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து இது வரைக்கும் ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து பயன்படுத்தியிருக்காங்களாம். சில ஸ்டேட்டில் 1-2 மேலே கூட 2-3 முறை கூட பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை என்ன சொன்னாங்க, கான்ஸ்டியூஷன் வந்து எழுதப்பட்ட அந்த சமயத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு டெட் லெட்டர், சாவு கடிதம், ஒரு ஸ்டேட் அசம்பிளியோடைய சாவு கடிதம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து ரீசெண்ட் டேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, டெட் வெப்பனாகவும் இதை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா
அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் இப்போ யூனியனில் ஒரு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஸ்டேட்டில் அவங்களுடைய எதிர்கட்சி இருக்குது அப்படின்னா இவங்களை பழிவாங்கும் நோக்கிலே வந்து இதை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு டெட் லெட்டர், டெட் வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விமர்சகர்கள் எல்லாருமே. இதை வந்து அம்பேத்கர் கேட்கும்பொழுது ஏன் இந்த மாதிரி ஒன்று ப்ரொவிஷனை இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வச்சிங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த ஸ்டேட் பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்ச அந்த காலகட்டத்தில் பல பிரதேசங்களாக இருந்தது, ப்ராவின்சஸாக இருந்தது. அதே போல் பல சுதேச மன்னர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றிணைச்சு இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டை வந்து உருவாக்குறாங்க. ஸோ இது கட்டுக்கோப்பாக இருக்கணும் அப்படின்னா இதோடைய மொத்த கண்ட்ரோலும் யூனியன் கவர்மெண்ட் இருந்தால் மட்டும்தான். இல்லை அவங்ககிட்டயே வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க தனிப்பாதையை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தனிநாடு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் கொடுத்த வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கணும்னா இவங்களோட அல்டிமேட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட் தான் இருக்கணும். இப்போ நார்த் சைடில் பார்க்கும்போது இன்னுமே இந்த சுதேச மன்னர்களுடைய அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது அங்கே இருந்துட்டு தான் இருக்குது. பல இடங்களில் போகும்பொழுது அந்த போர்டிங்கே இருக்கும், இவருடைய ஆட்சி வந்து இவருடைய பிரதேசம் அப்படிங்கிறது, இந்த எல்லை அப்படிங்கிறது இது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத இன்னும் வரைக்குமே அந்த நார்த் சைடில் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி தான் வராங்க. ஸோ இப்போவே அப்படி இருக்குன்னா 1947 50 சமயத்தில் எப்படி இருந்திருக்கும்? ஸோ இந்த இந்தியா அப்படிங்கிற நாடை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா அதோடைய அல்டிமேட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட்டில் இருக்கணும். ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் வந்து இது இந்த பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது. ஆனால் இது காலப்போக்கில் வந்து அவங்களுடைய தேவைகளுக்காக வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 1975 நேஷனல் எமர்ஜென்சி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ கொண்டு வரும்பொழுது அதன் பிறகு 1977 மொரார்ஜி தேசாய் ஜனதா பார்ட்டி வந்து ஆட்சிக்கு வராங்க. காங்கிரஸ் வந்து தோல்வி அடைஞ்சு மொரார்ஜி தேசாய் தலைமையிலான ஜனதா பார்ட்டி வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஸ்டேட்டில் எங்கெங்கெல்லாம் வந்து காங்கிரஸுடைய ஆட்சி இருக்குதோ அந்த இடத்துலையுமே வந்து ஸ்டேட் பிரசிடென்ட் ரூலை வந்து அப்ளை பண்ணுறாங்க. திரும்ப வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வரும்போது திரும்ப வந்து ஜனதா பார்ட்டி எந்தெந்த இடத்துலலாம் வந்து இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஸ்டேட்டு பிரசிடென்ட் ரூலை வந்து அப்ளை பண்ணுறாங்க. இப்படி யூனியன் கவர்மெண்ட்டு ஸ்டேட் இருக்கக்கூடிய தன்னுடைய எதிர்கட்சிகள் யாரெல்லாம் வந்துருக்காங்களோ ஸோ அவங்கள பழிவாங்கிறதுக்காக ஒரு ஆயுதமாக வந்து இதை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இந்த பிரசிடென்ட் ரூலை ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியுமா? ஒரு ஸ்டேட்டில் வந்து இந்த மாதிரி பிரசிடென்ட் ரூலை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வந்து வழக்கு வந்து தொடர முடியுமா அப்படின்னா முடியும். ஜுடிஷியல் ரிவ்யூ எப்போனா 1975 38வது அமெண்ட்மெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதன் மூலமாக இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பண்ண முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் பிரசிடென்ட் ரூல் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வழக்கு தொடர முடியுமானா தொடர முடியாது அப்படிங்கிறத அந்த சட்டத்தை வந்து 1975 38வது அமெண்ட்மெண்ட்டில் வந்து கொண்டு வராங்க. ஆனால் 1978 44வது அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை எதிர்த்து வழக்கு தொடர முடியும், கேஸ் போட முடியும், கேஸ் போட்டு பிரசிடென்ட் ரூல் வந்து கேன்சல் பண்ண முடியும் அப்படிங்கிறத 1978 இந்த ப்ரொவிஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த கிளாஸில் எமர்ஜென்சி ரூலில் ஒன்றான செகண்டாக இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிற ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர் கான்ஸ்டியூஷனல் எமர்ஜென்சினா என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.